செலுத்துகிறேன் ராஜா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நினைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit. Welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power and live inside of me. Welcome Holy Spirit.
தூயவரே உமக்கு நான் நன்றி 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 செலுத்துகிறேன் ராஜா. தூயாதி தூயவரே உமக்கு நன்றி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி ராஜா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோமாக. உம் ரத்தத்தினால் ஜெயம், உம் ரத்தத்தினால் விடுதலை, உம் ரத்தத்தினால் தகப்பனே ஜெயம், எல்லாம் ஜெயம் ஜெயமாக மாறட்டும் ராஜா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதுமா கூட ஒரு தமிழ் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய், எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமாக. கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். விசுவாசிக்கிறவங்களா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமாக. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, பட் டுடேஸ் சண்டே, இட்ஸ் காட்ஸ் டே. நம்ம உற்சாகமாக நம்மளுடைய தேவனத்தை ஆராதிப்போமாக. நாம் ஒரு சிறு கூட்டம் இருந்தோம், நம்ம உண்மையாகவே தேவரை ஆராதிக்க கூற்றமாக இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து நம்ம ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. ஆமென். கர்த்தர் புதியதை செய்கிறார். இந்த கடைசி நாளில் கூட, இந்த மாதத்தில் நாம் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், தேவன் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 8 மாதங்கள் எப்படி போனதோ தெரியல, பட் இனி வரப்போகிற மாதங்கள் அது பெரிய அற்புதத்தின் மாதங்களாக இருக்குது. விசுவாசிக்கிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமாக. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
கட்டுகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். அவர் நம்முடைய எல்லா காயங்களும் அனைத்தும் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமாக. நொறுங்குட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார். நம் கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவாங்க. மகளே கலங்காதே மகனே. நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். 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 ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமாக. ஆமென். உற்சாகமாக. அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மளை தலைகுனிகிற விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மளை தலையை உயர்த்தி எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வலிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தூயாதி தூயது தேவனுக்கு, அந்த கர்த்தாதி கர்த்தாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. உற்சாகமாக கரங்களை தட்டி. Thank you Lord. Thank you Jesus. எல்லா கண்களையும் மூடி கர்த்தரை பார்த்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்ற வண்ணமாக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து ಎಲ್ಲರೂ ನಿಂತ ಹಾಗೆ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. நம்ம தேவனை துதிக்கலாம். ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡೋಣ. நம்ம தேவன் பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ಮಹತ್ವವುಳ್ಳವನು. பெரிய காரியங்களை செய்கிறவர். ಆತನು ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. கண்மணி போல பாதுகாக்கிறவர். ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾದಿದ್ದಾನೆ. நம்மளை கடந்த நாட்கள் எல்லாம் நினைத்து பார்க்கும்போது ಕಳೆದ ದಿನಗಳೆಲ್ಲ ನೆನೆಸಿ ನೋಡುವಾಗ இந்த கிளைமேட் நிமித்தமா எவ்வளவு பேர் உடம்பு சரியில்லாம போயிருக்காங்க. ಪ್ರಕೃತಿಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ. நிறைய சிறு பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ಅನೇಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ಕೋಲ್ಡ್ಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ இயற்கை எப்படி இருந்தாலும் சரி, ಹೇಗಿದ್ದರೂ ಸರಿ, காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ಕಾಲಗಳು ಹೇಗಿದ್ದರೂ ಸರಿ, நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು அவர் ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ಬಲಹೀನತೆಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಒದಗುತ್ತದೆ. வேதத்துல பார்க்கும்போது சகாயோ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಜಕಾರ್ಯನು அவனை கிராஸ் பண்ணிட்டு ஏசப்பா போறாரு. ಆತನ ದಾಟಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படியாச்சும் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேல ஏறும் போது ಹೇಗಾದ್ರೂ ಆತನನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು ಆ ಮರದ ಮೇಲೆ அந்த ஒரு செகண்ட்ல ஏறினான். ಆ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆತನು ಎಕ್ಕಿದನು. அந்த மரம் ஏறுறது வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. ಆ ಮರವನ್ನ ಎಕ್ಕುವುದು ಸಾಧಾರಣ. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறினான் தெரியுமா? ಅದೆಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಆತನು ಎಕ್ಕಿದನು. ஏன்னா அவன் உள்ளத்துக்குள்ள அந்த மரம் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு பார்க்கலாம். அவன் ಆತನ ಮರ ಹೇಗಿದೆ ಅಂತ இது நான் எப்படி ஏறுவேன்னு யோசிக்கல. ಇದನ್ನ ಹೇಗೆ ನಾನು ಹತ್ತುತ್ತೇನೆ ಎಂದು ನೋಡಲಿಲ್ಲ. நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். ನಾನು ಯೇಸುವನ್ನ நான் எப்படியாச்சும் அவரை கூப்பிடணும். ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಆತನ அந்த மரம் எவ்வளவு உயரம் இருந்தாலும் பரவாயில்ல, ಮರ ಎಷ್ಟೇ ಎತ್ತರವಾಗಿ எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல,
பரவாயில்ல, ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದ ನಾ ಪಾಕ್ಲ, ಅದನ್ನ ನೋಡೋದಿಲ್ಲ. ನಾನು ಯೇಸಪ್ಪವ ಕೂப்பிಡ போறேன், ನಾನು ಯೇಸಪ್ಪನ ಮಾತ್ರ ನಾನು ಯೇಸುவை கூப்பிடணும்னு சொல்லி ನಾನು ಯೇಸಪ್ಪನ ಕರೆಯಬೇಕೆಂದು அவன் ஏறி ಯೇಸಪ್ಪವ கூப்பிடுறான். ಆತನ ಹತ್ತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ அவனுடைய ಕರೆಯುತ್ತಾನೆ. குரலை கேட்டு நீ இறங்கி வா, நான் உன்னோடு கூட இப்போது நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்றேன். ಜಕಾರ್ಯನೇ ಇಳಿದು ಬಾ, ನಾನು ಈ ದಿನ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ವಾಸ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿದರು. நம்மளும் அப்படிதான். ನಾವು ಸಹ ಆ ರೀತಿಯೇ ஆராதனைக்கு வரும்போது ಆರಾಧನೆಗೆ ಬರುವಾಗ ஜனங்களை பார்க்காதபடிக்கு ಜನರನ್ನ ನೋಡದ ಹಾಗೆ இயேசுவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும், ಯೇಸುವನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ನಾನು ನೋಡಬೇಕು, அவருடைய பிரசன்னத்துல உணரணும், நடக்கணும், ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕು, தேவனுடைய பிரசன்னை ஆளுகை செய்யணும். ದೇವರ ಆತ್ಮನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ அப்பா ಹಾಗೆ எனக்கு வேற ஒன்று வானாயா, ನನಗೆ ಬೇರೆ ಏನು ಬೇಡ ಸ್ವಾಮಿ, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ನನ್ನ உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ನಿನ್ನ ராஜா, ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடப்புங்க. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು அப்பா ನಡೆಸಬೇಕು. உம்முடைய பிரசன்னத்துல விடுதலை உண்டையா, ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ அப்பா ಉಂಟು. உம்முடைய பிரசன்னத்துல சமாதானம் உண்டு. ನಿನ್ನ ஆவியானவரே, ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಉಂಟು. நாம உள்ள வரும்போது ನಾವು ಒಳಗಡೆ ಬರುವಾಗಲೇ அப்பதான் வராத யோசனைகள் எல்லாம் வரும். ಆಗಲೇ ಬರದೇ ಬೇಡದೇ ಇರುವಂತ ಯೋಚನೆಗಳು ಬರ್ತವೆ. எங்கெங்க நடந்ததெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வரும். ಏನೆಲ್ಲ ನಡೆದದನ್ನೆಲ್ಲ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா அதெல்லாம் எடுத்து போட்டு ಆದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಒಂದು ಕ್ಷಣ ತೆಗೆದು ಹಾಕಿ என்ன முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. எங்களை ரட்சித்தவர் நீரையா, ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದಾತನು ನೀನೇ, என்ன அழைத்தவர் நீரப்பா, ನನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ನೀನೇ. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ನಿನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇವಪ್ಪ. எங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாம் உடைங்க ஆவியானவரே. ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ತಡೆಗಳನ್ನು ಹೊಡೆದು ಹಾಕು. எங்க இதயத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறபடினால ನನ್ನ ಹೃದಯದ ಗಂಟನ್ನು ನೀನು உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். ನಿಮ್ಮನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿ அப்பா ನೋಡುತ್ತೇವೆ. உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ನಿಮ್ಮನ್ನು ஆவியானவரே. ಮಾತ್ರ ನಾವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்பா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ எங்களுக்கு ஒரு ಬರುವಾಗ விடுதலை ஐயா, ನನಗೊಂದು ಬಿಡುಗಡೆ எங்களுக்கு ஒரு ಬೇಕಯ್ಯ. சமாதான ஆவியானவரே, ನಮಗೊಂದು ಸಮಾಧಾನ ஓ ಬೇಕು. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ನಿಮ್ಮ ஒப்புக்கொடுக்கிறோம். ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ எங்களை நீங்க நடத்துங்க அப்பா, ನಮ್ಮನ್ನು ನೀವು ನಡೆಸಿ எங்களை நீங்க நடத்துங்க ನಮ್ಮನ್ನು ನೀವು ஆவியானவரே, ನಡೆಸಿ ಆತ್ಮನೇ எங்களை பலப்படுத்துங்க அப்பா. ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி ದೇವರ செய்யுங்க. ಅಭಿಷೇಕವನ್ನ ಸಹಾಯ தேவனுடைய சபையில தேவன் எழுந்தருளினார் என்று ದೇವರ வசனம் ಸಭೆಯಲ್ಲಿ சொல்லுகிறது. ಎದ್ದೇಳಿದನೆ தேவன் எழுந்தருளும்படியாக, ದೇವರೇ ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ தேவன் உலாவும்படியாக, ದೇವರೇ ನೀವೇ ஏசையா, ಏಸಯ್ಯ ஏசையா, ಏಸಯ್ಯ இயேசுவே, ಅಪ್ಪ உம்மை அழைக்கிறார் ராஜா, ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ, உம்மை அழைக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಬರಮಾಡುತ್ತೇವೆಪ್ಪ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. Hallelujah. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் சொல்லமா, நல்ல எபினேசரா, எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எபினேசரா, எல்லா வானத்தை பார்த்து எங்களை நடத்தின தேவனே, நன்றி
ஆராதனை ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை எத்தி வானத்துக்கு நேராக ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த ராஜா நீ செய்த Yes, Lord. எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உமக்கே. எங்க ஆராதனை உமக்கு மாத்திரம் தான்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. நீர் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ನೀವು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿದಕ್ಕೆ எங்களை நடத்துங்க அப்பா. ನಮ್ಮನ್ನು ನಜಿಸ್ರಿ ಆತ್ಮನೇ. அப்பா எவ்வளவு விலை கெடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ಎಷ್ಟು ಬೆಲೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ನಮಗೆ ಸಿಗದಂತ ಭಾಗ್ಯವನ್ನ ಶ್ಲಾಘ್ಯವನ್ನ ನಮಗೆ ಒದಗಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. நீர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துவீரா. ದೇವರೇ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಾಂತಪಡಿಸಿ ದಾರಿ ನಡೆಸಿರಿ. ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ಆರಾಧನೆ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ஆராதனையில குறைகள் இருந்தால் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நீங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ಕೊರತೆಗಳು ಇರುವುದಾದ್ರೆ ಅದನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ ನಡೆಸಿ எங்களை நடத்துங்க ஆவியானவரೇ. ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ ಆತ್ಮನೇ. விசேஷமா இந்த நாள் எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ನಮ್ಮ ದೇಶವನ್ನು எங்க ಆಶೀರ್ವದಿಸಿ. தேசத்துல இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. ನಮ್ಮ ದೇಶದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿ. இயற்கை காரியங்களை மாற்றி போடுங்க அப்பா. ಎಲ್ಲ ಪ್ರಕೃತಿಗಳ ಕಾರ್ಯಗಳನ್ನ சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க. ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಸ್ವಾಮಿ. கர்த்தர் நீர் இறங்கி கர்த்தாவே ಕರ್ತನೇ ನೀನು ಇಳಿದು ಬಂದು பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಬೇಕಾಗಿ. இந்த கிளைமேட் நிமித்தமாயப்பா ಈ ಒಂದು ಕ್ಲೈಮೇಟ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ அப்பா எவ்வளவு பேர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களா. ಎಷ್ಟೋ ಜನರು ರಾಜ ಹುಷಾರ್ ತಪ್ಪಿದಾರಪ್ಪ. அப்பா எவ்வளவு சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லா ஜுரங்கள் கோல்டுகள் எடுத்து போடும்படியா நாங்கள் ಎಲ್ಲ ஜெபிக்கிறோம். ಜ್ವರಗಳನ್ನ ಕೋಲ್ಡ್ಗಳನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕಾಗಿ. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ. உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது ராஜா ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ நல்ல பலவான்களாய் கர்த்தாவே ಒಳ್ಳೆ ಫಲವುಳ್ಳವರಾಗಿ உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಮಾಡುವಂತ ಜನರಾಗಿ ನಾವು ಬರಬೇಕಪ್ಪ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்க தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ನಮ್ಮ ದೇಶದ ಯವನಸ್ಥರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அப்பா வயதானவர்களை ஆசீர்வதிங்க. ಅಪ್ಪ ವಯಸ್ಸಾದವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ. உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. ನಿನ್ನ ಕೃಪೆ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ சமூகம் முன் செல்லட்டும் ஆவியானவரே. ಅಪ್ಪ ನೀನು ಆವರಿಸಿ ದಾರಿ ನಡೆಸಬೇಕು. கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியா நாங்கள் ಕರ್ತನೇ ನೀನು ஜெபிக்கிறோம். ಸಿದ್ಧಕ್ಕೆ ತರಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த ಮಾಡುತ್ತೇವೆ. நாளில் எங்க ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ಈ ಆರಾಧನೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. எங்க ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ಈ ஜெபிக்கிறோம். ಆರಾಧನೆ ನಡೆಸುವಂತ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನ ನಿನ್ನ வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. வாலிபனே வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகர்த்தரை நினை என்று சொன்னார். ಯುವಕನೇ ಯುವಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ஒவ்வொரு ನೆನೆಸಿ பிள்ளைகளும் ಎಂಬುದಾಗಿ. உம்மை அறிந்து
உம்முடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳು ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದು ಅದನ್ನು ನಡೆಸಬೇಕಾಗಿ இன்னும் ஆராதனையில கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ಇನ್ನು ஜெபிக்கிறோம். ಆರಾಧನೆ ದೇವರೇ ಮಹತ್ವವಾಗಿ ಅವರು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. தேவனுடைய கிருபை அவங்களை மூடட்டாம்பா. ದೇವರ ಕೃಪೆ ಅವರ ಮೇಲೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲಿ. பிரசன்னம் அவர்கள் நடுவில் இறங்கட்டும். ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಲಿ. பிள்ளைகளை ಅಭಿಷೇகிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಬೇಕು. எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ನೀನು கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಿಲ್ಲುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தினால கர்த்தாவே ದೇವರೇ ಮಹತ್ವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು அபிஷேகிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அப்பா அவங்க இப்படி இருப்பது சரியல்ல ஆவியானவரೇ. ಹೀಗಿರುವುದು ಸರಿಯಲ್ಲ ತಂದೆ. அவர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಅರಿತವನಾಗಿದ್ದೀಯ. பூமியில நீங்க எதற்காக படைத்தீரோ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಸೃಷ್ಟಿ பிள்ளைகள் உணர்ந்தவர்களாக ಅವರು ಉನ್ನತವಾಗಿ உம்முடைய திட்டத்தை அறிந்தவர்களாக ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದವರಾಗಿ சமூகத்துல பிள்ளைகள் நிற்க உதவி செய்யுங்க. ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿಲ್ಲುವಂತೆ ಸಹಾಯ ஆராதனைகளை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. சபை இதழ்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಸಭೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿ வருகிற பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை மாற்றி சீக்கிரத்துல நீர் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಮಕ್ಕಳ ತಡೆಯೆಲ್ಲ ತೆಗೆದುಹಾಕಿ புதிய புதிய ஆத்துமாக்களை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಹೊಸ ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸಬೇಕು. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. பெரிய காரியங்களை செய்வீரா. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡು. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். அது உன் கண்கள் பார்க்கும் என்று சொல்லி இருக்கிறது ஐயா. ಕಣ್ಣುಗಳೇ ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಾಣುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದೀಯ. நீ பெரிய காரியங்களை செய். ನೀನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಪ್ಪ. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. உம்முடைய நாம மகிமை பெறட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಪಡೆಯಲಿ. உமக்கு நன்றி. ஆராதனை எல்லாரும் சொல்லமா ஆராதனை 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 எல்லா கரங்களை தட்டி உமக்கு நன்றி சொல்லுங்க. கரಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವ ನಾಮನ ಮಹಿಮೆ. மீதி இருக்கிற காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ಮಿಕ್ಕಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ. ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீர். ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು இந்த நாளில் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ ಆತನು ಏನು ಮಾತನಾಡಿ ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಾನೋ பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಆತನು ಮಾತನಾಡುವಂತೆ ನಾವು ಕೇಳುವವರಾಗಿ. உம்முடைய நாம மகிமை பெறட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಪಡೆಯಲಿ. சமாதானத்தோடு நடத்துங்க. ಸಕಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ பெரிய காரியங்களை செய்யுங்க. ಒಬ್ಬರಿಗೆ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நடத்துங்க. ನಾವು ಬೇಡಿ ಹೊಂದುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷ. எல்லாரும் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಸೋತು ಹೋದವರಾಗಿದ್ದೀರன்னு ನೆನೆಸ್ತೇನೆ. சண்டேனாலே கொஞ்சம் உற்சாகமாய் நாம் காணப்பட வேண்டும். ಭಾನುವಾರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬಹಳ ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மண்டே டு அதாவது சாட்டர்டே வரைக்கும் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ಸೋಮವಾರದಿಂದ ಶನಿವಾರ ನಾವು ಹೇಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இது விசுவாசிகளின் தினம். ಭಾನುವಾರ ಇದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ದಿನ. ஆக இந்த கர்த்தருடைய நாளிலே அவரை துதிக்க ஆராதிக்க சாட்சி சொல்ல ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ಆತನ ಸ್ತುತಿಸಲು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ನಾವು ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯುವಕ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಎದ್ದು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. ದೇವರು ಎಷ್ಟೋ ಉಪಕಾರಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಜೀವಂತವಾಗಿರುವುದೇ ಆತನ ಶುದ್ಧ ಕೃಪೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣವಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ಆತನ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದರ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಜೀವಿತ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಂಟಾಗ್ತವೆ. 147 சங்கீதம் 140ನೇ ಕೀರ್ತನೆ 7 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 7ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. கன்னடாவில் படிங்கம்மா. ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಕಿನ್ನರರೊಡನೆ ನಮ್ಮ ದೇವರನ್ನ ಕೊಂಡಾಡಿರಿ. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். ದೇವರನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ಕೊಂಡಾಡಿರಿ. தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். ದೇವರನ್ನ ಕಿನ್ನರರೊಡನೆ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை துதிக்காமல் யாரை துதிக்க முடியும்? ಆತನ ಸ್ತುತಿಸದಂತೆ ಯಾರನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತೀರಾ? அவரை குறித்து பாடாமல் யாரை நாம் பாட முடியும்? ಆತನ ಕುರಿತು ಹಾಡದ ಹಾಗೆ ಯಾರನ್ನ ಹಾಡ್ತೀರಾ? காரணம் ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். ಕಾರಣ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು, நம்மை ரட்சித்திருக்கிறார், ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ, நம்மை வாழ வைத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಿದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சோ ஆண்டவருடைய ஆலயத்துல வரும் பொழுது, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವಾಗ அவரை துதிக்க ஆராதிக்க சாட்சி சொல்ல நாம் வெட்கப்படக்கூடாது. ಆತನ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಲು ನಾವು ನಾಚಿಕೆಗೊಳ್ಳಬಾರದು. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಕ್ಷಣ ಸಹ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾ ಬಂದಿದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ So ಸತ್ಯವೇದ Sunday ಹೇಳುತ್ತದೆ. it is God's day. ಭಾನುವಾರ ದೇವರ ದಿನ, It is worshiping day. ಇದು ಆರಾಧನೆಯ ದಿನ, It is fellowship day. ಇದು ಐಕ್ಯತೆಯ ದಿನ. நம்ம ஏதோ சும்மா வந்து போறதுக்காக இங்க இருக்க கூடாது. ಏನೋ ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಹೋಗುವವರಾಗಿರಬಾರದು. சண்டே என்று சொல்லும் பொழுது, ಸಂಡೇ ಅಂತ ಹೇಳುವಾಗ நான் ஆலயத்துக்கு போணும், ನಾನು ಆಲಯಕ್ಕೆ ಹೋದೆ, ஜெபிக்கணும், ಪ್ರಾರ್ಥನೆ சாட்சி ಮಾಡಬೇಕು, சொல்லணும், ಸಾಕ್ಷಿ பாட்டு ಹೇಳಬೇಕು, பாடணும், ಹಾಡನ್ನ காணிக்கை ಹಾಡಬೇಕು, கொடுக்கணும், ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸಬೇಕು, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும், ನಾನು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ஆண்டவரை ಪಡಿಸಬೇಕು, உயர்த்தி பேசணும். ದೇವರನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿ ಮಾತನಾಡಬೇಕು. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நாம் வருகிற மக்களாய் காணப்பட ಅಂತ ಹೃದಯದಿಂದ ನೀವು ಬರುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாட்சின்னா ஏதோ ஒரு சிலர் மட்டும் தான் சொல்றீங்க. ಸಾಕ್ಷಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಏನೋ ಕೆಲವರು ಮಾತ್ರ ಹೇಳ್ತೀರಾ. I don't know what happened to all the young people. ಎಲ್ಲ ಯುವಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾಗಿದೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க வாலிப பிள்ளைங்க எழுந்து நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ಯುವಕ ಮಕ್ಕಳು ನೀವು ಎದ್ದು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅದು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಯೋಜನ வசனம் ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. சொல்லுகிறது கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ ದೇವರ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನ ಹಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தாலும் துதித்தாலும் அது போதாததாய் காணப்படுகிறது. ಎಷ್ಟು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು ಹೇಳಿದ್ರು ಅದು ಸಾಲದು ಪ್ರಿಯರೇ. ஜான் சாப்டர் 4:24 வாசிங்க. யோவான் 4:24. 4:24ನೇ ವಚನ. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆமென். ದೇವರನ್ನು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகள். ನೀವು ನಾವು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು. We are spiritual people. ನಾವು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು. தேவன் ஆவியா இருக்கிறார். ದೇವರು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. நம்முடைய ஆண்டவர் கல் அல்ல, மரம் அல்ல, சிலை அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ಕಲ್ಲೋ ಮರವೋ ಶಿಲ್ಪಿ ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அவர் ஆவியானவர், வார்த்தையானவர், உண்மையானவர். ಆತನು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು, ವಾಕ್ಯವಾದವನು, ಆತನ ಸತ್ಯ ಸ್ವರೂಪನು. ஆக இந்த கால வேளையிலே ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ಆದ ಕಾರಣ ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான். ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿರುವ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறான். ಮಾಂಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು ಮಾಂಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளா? ನೀವು ನಾವು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳ? நாம் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறோமா? ನಾವು ದೇವರ ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. நம்முடைய சாட்சியில ஆவி நிறைந்ததா இருக்கிறதா? ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಆತ್ಮ ತುಂಬಲ್ಪಟ್ಟದಾಗಿರುತ್ತದೆ. நம்முடைய நடை உடை பாவனை ஆவிக்குரியவைகளாய் காணப்படுகிறதா? ನಮ್ಮ ನಡೆ ಒಡೆ ಭಾವನೆಗಳು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, ಯಾವ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆವೋ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, ದೇವರನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡೆವೋ, ஞானஸ்தானம் எடுத்தோமோ, ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೆವೋ, கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷத்தை நாம் கேட்டோமோ, ದೇವರ
ವಾಕ್ಯ ಸುವಾರ್ತೆ ನಾವು ಕೇಳಿದ್ದೆವೋ அப்பொழுதே பரிசுத்தாவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். ಆಗಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಮೇಲೆ ಮುದ್ರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எவர்கள் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார். ಯಾರು ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವರೆಂದು ஆக நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒரு மக்களாய் காணப்பட ಆದ ಕಾರಣ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. எப்பொழுதும் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க கூடாது. ಯಾವಾಗಲೂ ಮಾಂಸದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಬಾರದು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்துல காணப்படுகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களை குறித்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಎಲ್ಲಾ ಉಪದ್ರವಗಳ ಕುರಿತು ನಾವು ಸೋತು ಹೋಗೋದು ಬೇಡ. நாம் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் ನಾವು ಆತ್ಮಿಕ ಆಲೋಚನೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದಾದರೆ உலக காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ಲೋಕದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅಧಿಕವಾಗಿ ಮುಖ್ಯತ್ವಗಳನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏசாயா 43:21 இப்படி சொல்லுகிறது. ಏಷಯ 43:21 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ಈ ಜನರನ್ನು ನನಗೆಂದು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡೆನು, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ಅವರು ನನ್ನ ಸ್ತುತಿಯನ್ನ ಹೇಳಿ ಬರುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க சாட்சி சொல்றது கூட அவரை துதிக்கிறது தான். ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದು ಸಹ ಆತನ ಸ್ತುತಿಸುವುದೇ, அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியம். ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವಂತ ಕಾರ್ಯ. Why God chosen you? ಯಾಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ? நீ எதுக்காக அவருடைய மந்தையில இருக்கிற? ಯಾಕೆ ಆತನ ಮಂದೆಯಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರಾ? நீ எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்த? ಯಾಕೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನವನ್ನ நீ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? எதுக்காக ஜெபம் பண்ற? ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತೀರಾ? நீ அவருடைய துதியை சொல்லும்படியாக, ನೀವು ಆತನ ಸ್ತುತಿಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், ಈ ಜನರ ನನಗೆಂದು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡೆನು, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ಅವರು ನನ್ನ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳಿ ಬರುವವರಾಗಿರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் அவருடைய துதியை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆತನ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಹೇಳ್ತೀರಾ? கை தூக்குங்க பாப்போம். ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ ನೋಡೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு சிலர் வாயே திறக்கிறது கிடையாது. ಕೆಲವರು ಬಾಯಿಗಳನ್ನೇ ತೆರೆಯೋದಿಲ್ಲ. அவங்க சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறாங்க. ಅವರೇನೋ ಸುಮ್ಮನೆ ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋಗುವವರಾಗಿರ್ತಾರೆ. பொம்மை மாதிரி இருக்கிறாங்க. ಅವರು ಬೊಂಬೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு சகோதரி நல்ல சாட்சி சொன்னாங்க. ಒಂದು ಸಹೋದರಿ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ அவங்க ಸಾಕ್ಷಿ யாருன்னு கூட எனக்கு தெரியல. ಅವರು ಯಾರಂತ ಸಹ ನನಗೆ அவங்க கிட்ட ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் அவ்வளவு பேசுனது கூட இல்ல. ಅವರ ಬಳಿ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. We need people to worship God. ನನಗೆ ಜನರು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತವರು சாட்சி ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. சொல்லுகிற பிள்ளைகள் நமக்கு தேவை. ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತ ಮಕ್ಕಳು ನಮಗೆ ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவை. ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳು ஜெபிக்கிற ಅಗತ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைகள் தேவை. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳು ಅಧಿಕ ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, உற்சாகப்படுத்துகிற பிள்ளைகள் தேவை. ಸೇವೆಯನ್ನು ಆಧರಿಸುವಂತೆ ಉತ್ಸಾಹ ಪಡಿಸುವಂತ ಮಕ್ಕಳು ಅವಶ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು நாம் ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாட்களா? ನಾವು ರಕ್ಷಣೆ ಒಂದು ಎಷ್ಟು ದಿನಗಳಾಗಿವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. எபிரேயருக்கு எழுதின புத்தகம் ಹಿಬ್ರಿಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1-2 ವಚನங்களை சொல்ல விரும்புகிறேன். 1-2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಲು ಬಯಸ್ತೇನೆ. ஹீப்ரூஸ் சாப்டர் ಹಿಬ್ರಿಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 14ನೇ ವಚನ. பாப்பா 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 நிதானமா படிங்க. என்ன குளிர்தா? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என்ன உற்சாகம்! ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ದಿನ ಎಷ್ಟು ಉತ್ಸಾಹ! ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு என்ன உற்சாகம் தெரியுமா? ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉತ್ಸಾಹ ಗೊತ್ತಾ? எல்லாம் வெள்ளை வெள்ளை எல்லாமே வெள்ளையா தான் இருக்கும். ಎಲ್ಲ ಬೆಳ್ಳಗಿರ್ತವೆ. இப்ப வெள்ளையெல்லாம் போச்சு, கலரா தான் இருக்குது. ಈಗ ಬೆಳ್ಳಗೆಲ್ಲ ಹೋಯ್ತು, ಕಲರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ஒரு அம்மா பெல்ட் அந்த இது வாட்ச் பெல்ட் கூட ஒயிட்டா தான் இருக்குது. ಅಮ್ಮ ವಾಚ್ ಬೆಲ್ಟ್ ಸಹ ವೈಟ್ ಆಗಿದೆ. செருப்பு கூட ஒயிட் தான். ಚಪ್ಪಲ್ ಸಹ ವೈಟ್ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீ ஆரம்பத்துல கொண்ட ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಉறுதிಯಾய் ಪற்றி கொண்டிருப்பாயானால் ಮೊದಲಿಂದ ಇರುವಂತ ಭರವಸೆಯನ್ನು ನೀವು ಅಂತ್ಯದವರೆಗೆ ದೃಢವಾಗಿರುವುದಾದರೆ கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದೀರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
ஆரம்ப அற்பமாயிருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆರಂಭದಲ್ಲಿ ಅಲ್ಪವಾಗಿದ್ದರೂ ಅದು ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದು ಸತ್ಯ. ஆரம்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ನಿನ್ನ ಆರಂಭ ಹೇಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாயிருக்கணும். ನಿನ್ನ ಅಂತ್ಯ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳೋಣ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீ ஒரு தரித்திரனாய் பிறந்திருக்கலாம், ನೀನು ದರಿದ್ರನಾಗಿ ಜನಿಸಿರಬಹುದು, ஆனால் நீ மரிக்கும் போது தரித்திரனாய் மரிக்க கூடாது. ಆದ್ರೆ ನೀನು ಮರಣ ಹೊಂದುವಾಗ ದರಿದ್ರನಾಗಿ நீ ஒரு ஐஸ்வர்யவானாய் மரிக்க வேண்டும். ನೀನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா ಅಂತ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது? ಇಂದು ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಓಟಗಳು ಹೇಗಿದೆ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி தெரிந்து ಸೈತಾನನು ಯಾರನ್ನ ನುಂಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಸಿಂಹದ ಹಾಗೆ ಗರ್ಜಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவனுடைய வேலையே நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற வேலை. ಆತನ ಕೆಲಸವೇ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳನ್ನು ಕೆಡಿಸುವುದೇ. நம்ம சந்தோஷமா இருக்க கூடாது, ನಾವು ಸಂತೋಷ ಪಡಬಾರದು, ஆசீர்வாதமா இருக்க கூடாது, ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬಾರದು, நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்க கூடாது, ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರಾಗಿರಬೇಕು, உற்சாகமா இருக்க கூடாது, ನಾವು ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿರಬಾರದು, எப்பவும் அவன் நம்மை சோர்ந்து போகிறவனாய் மாற்றுகிறவனாய் இருக்கான். ಯಾವಾಗಲೂ ಸೋತು ಹೋದವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವವನಾಗಿರ್ತಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ನಾವು ಲೋಕವನ್ನ ಜಯಿಸುವಂತವರಾಗಿ, மாம்சத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருக்க ನಾವು வேண்டும். ಮಾಂಸವನ್ನ ಜಯಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. எபிரேயர் 10:38 கொஞ்சம் வாசிங்க. ಹಿಬ್ರಿಯ 10:38. Hebrews chapter 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. என்னமா கண்டாலும் படி. ಆದರೆ ನನ್ನವನಾಗಿರುವ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು, ಅವನು ಹಿಂತಿಗಿದರೆ ಅವನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಬಾರದು, ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ. அவன் பின்வாங்கி போவானால் ಹಿಂತೆಗೆದರೆ அவன் மீது என் ஆத்மா பிரியமாய் இருக்கார். ಆತನಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮವು ಸಂತೋಷ ಪಡೋದಿಲ್ಲ. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கலன்னா அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಓದದೆ ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ? உங்க பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கலன்னா சந்தோஷமா இருப்பாங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಂಪಾದನೆ ಮಾಡದಿದ್ರೆ ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ? பிள்ளைங்க அழகா இல்லன்னா பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்காங்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸುಂದರವಾಗಿರದಿದ್ದರೆ ನೀವು ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಾ? நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ಆದ್ರೆ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, நீ பின்வாங்கி போவாயானால், ನೀನು ಹಿಂತೆಗೆದರೆ, நீ விசுவாசத்தை விட்டு விலகி ನೀನು போவாயானால், ನಂಬಿಕೆಯಿಂದ ಅಗಲಿ ಹೋದರೆ, நீ ஜெபத்தை மறந்து ನೀನು விடுவாயானால், ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರೆ, நீ சாட்சி சொல்ல மறப்பாயானால், ನೀನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಮರೆತರೆ, I am not at all happy about you. ನಾನು ನಿನ್ನ ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಡೋದಿಲ್ಲ. ஆமென். ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ தேவனை ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சந்தோஷப்படுத்துகிற மக்களாய் காணப்பட ದೇವರನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ என் ஆத்துமா ನನ್ನ சந்தோஷமா ಆತ್ಮ இருந்தது. ಸಂತೋಷ ಪಟ್ಟಿತು. இந்த கால வேளையில, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த ஆராதனையில ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ஆண்டவர் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரா? ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡುವವರಾಗಿದ್ದಾರಾ? என் பிள்ளை பாடுது, ನನ್ನ ಮಗು பிள்ளை ಹಾಡುತ್ತಿದೆ, சாட்சி சொல்லுது, ನನ್ನ ಮಗು ಸಾಕ್ಷಿ என் பிள்ளை ಹೇಳುತ್ತದೆ, என்னை துதிக்குது, ನನ್ನ ಮಗು ನನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತದೆ, தைரியமா ஆண்டவருடைய வேலையை செய்யுது. ಧೈರ್ಯವಾಗಿ ದೇವರ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. I am really very happy about my son and daughter. ನನ್ನ ಮಗಳ ಕುರಿತು ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. இந்த கால வேளையில தேவனை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுகிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள நானும் காணப்பட ಈ வேண்டும். ಬೆಳಗಿನ ಸಮಯ ದೇವರನ್ನ ಸಂತೋಷ ಪಡಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நாம் மனுஷரை பிரியப்படுத்தினால் பிரயோஜனம் அல்ல. ನಾವು ಮನುಷ್ಯರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವುದ್ರೆ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. மனுஷன் நம்மை கைவிடுவான், ಮನುಷ್ಯ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ, மனுஷன் நமக்கு ஒரு நாளைக்கு அதெல்லாம் மறந்து விடுவான். ಮನುಷ್ಯನು ಒಂದು ದಿನ ಎಲ್ಲವನ್ನ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் ஒருபோது நம்மை மறக்கிறவர் ಆದ್ರೆ அல்ல. ದೇವರು ಒಂದು ಕ್ಷಣ ಸಹ ನಮ್ಮನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதே 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:23 வாசிங்க. 10:23 ವಚನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்முடைய அறிக்கையிலே நாம் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ನಮ್ಮ ಅರಿಕೆಯಲ್ಲಿ ನಿಶ್ಚಲವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நம்பிக்கை, விசுவாசம். ನಂಬಿಕೆ, ಒಂದು ವಿಶ್ವಾಸ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவனை சார்ந்த பிள்ளைகள், ದೇವರನ್ನ ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು தேவனை உறுதியாய்
பிடித்துக் கொண்டுகிற பிள்ளைகள். ದೇವರನ್ನ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಂತ ಮಕ್ಕಳು எந்த சூழ்நிலையிலும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ தேவனை நாம் மறக்க கூடாது. ದೇವರನ್ನ ಮರೆಯಲೇಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது, ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಷ್ಟಗಳು ஒரு ಬರುವಾಗ, சோதனை வரும் பொழுது ಒಂದು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡುವಾಗ தேவனை விட்டு விலகி போகிற ஒரு மக்களாய் காணப்படும். ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. ரோமருக்கு எழுதின புத்தகம், ರೋಮಾಪುರ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ, ரோமருக்கு எழுதின புத்தகத்துல ರೋಮಾಪುರ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தரை என்னை தேவனை விட்டு அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? வாசிங்க 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 36ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 36ನೇ ವಚನದಿಂದ ಓದಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற பாஷையில நீங்க வாசித்து பாருங்க. ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? உபத்திரவமா, ಕಷ್ಟವಾ, வியாதியா, ಸಂಕಟನ, பசியா, ಹಸಿವ, பட்டினியா, ಬಂಜತನವ, உயர்வா, ಉನ್ನತ ಕಾರ್ಯಗಳ, தாழ்வா, ತಗ್ಗಿನ ಕಾರ್ಯಗಳ, எத்தனையோ காரியங்கள் இந்த உலக வாழ்க்கையில காணப்படுகிறது. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனா பவுலுடைய ஒரு தீர்மானம் பாருங்க. ಆದ್ರೆ ಪೌಲನ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ನೋಡಿರಿ. அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தருடைய அன்பை நீ ருசித்திருப்பாயானா, ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀನು ರುಚಿ ನೋಡಿರುವುದಾದ್ರೆ, கர்த்தருடைய அன்பை விட்டு நீ பிரியாமல் இருக்கிறேன் என்று சொன்னா, ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ನೀನು ಅಗಲಿ ಹೋಗದೇ ಇರುವುದಾದರೆ, சாட்சி சொல்லாம இருக்க மாட்டேன், ನೀನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳದೇ ಇರೋದಿಲ್ಲ, ஜெபிக்காம இருக்க ನೀನು மாட்டேன், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರೋದಿಲ್ಲ, வேதம் வாசிக்காம இருக்க ನೀನು மாட்டேன், ಸತ್ಯವೇದನ ಓದದೇ ಇರೋದಿಲ್ಲ, ஆலயத்துக்கு வராமல் இருக்க ನೀನು மாட்டேன். ಆಲಯಕ್ಕೆ ಬರದೇ ಇರೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. பிரைஸ் தி லார்ட். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೆ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? அந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, ಆ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗ, அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு! ಆತನ ಪ್ರೀತಿ ಎಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ! நாம் சத்துருக்களாய் இருக்கும்போது நம்மை ನಾವು நேசித்தாரே, ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದಾಗ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರಲ್ಲ, நாம் அந்நியர்களாய் இருக்கும்போது நம்மை நேசித்தாரே, ನಾವು ಅನ್ಯರುಗಳಾಗಿದ್ದಾಗ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಾನಲ್ಲ, நாம் பாவிகளாய் இருக்கும்போது நம்மை நேசித்தாரே. ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾನಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೆ, கிறிஸ்துவின் அன்பு ஒரு மேலான அன்பா இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಒಂದು ಮೇಲಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. தாயின் அன்பை காட்டிலும், ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಗಿಂತಲೂ, கணவனின் அன்பை ಒಂದು காட்டிலும், ಗಂಡನ ಒಂದು ಪ್ರೀತಿ, மனைவியின் அன்பை ಒಂದು காட்டிலும், ಹೆಂಡತಿಯ ಪ್ರೀತಿಗಿಂತಲೂ, நண்பர்களின் அன்பை காட்டிலும், ಒಂದು ಸ್ನೇಹಿತರುಗಳ இயேசுவின் அன்பு பெரிய அன்பு. ನನ್ನ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಮಹತ್ವವುಳ್ಳ ಒಂದು ಪ್ರೀತಿ. அந்த தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் ருசி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ಆ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾನು ರುಚಿ ನೋಡುವವರಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில பேர் ரொம்ப நேசிப்பாங்க. ಕೆಲವರು ಬಹಳ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. ஐ லவ் யூ சிஸ்டர், ಐ ಲವ್ ಯು ಸಿಸ್ಟರ್, ஐ லவ் யூ. வாய் எடுத்ததுக்கெல்லாம் லவ் யூ தான். ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಂತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த லவ் யூன்னு சொல்ற வார்த்தை கேட்ட உடனே மயங்கி போறாங்க. ಈ ಲವ್ ಯು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಮೈ ಮರಿತಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது மனுஷ அன்பு, ಇದು ಮನುಷ್ಯರ இது ಪ್ರೀತಿ, மாயான அன்பு, ಇದು ಮಾಯವಾದ இது ಪ್ರೀತಿ, ஏமாற்றுகிற அன்பு. ಇದು ಏಮಾರಿಸುವಂತ ಪ್ರೀತಿ. ஆனால் என் தெய்வத்தின் அன்போ ಆದ್ರೆ ನನ್ನ ದೇವರ ಪ್ರೀತಿಯೋ கடைசி வரைக்கும் கைவிடாத அன்பு. ಅದು ಕಡೆಯವರೆಗೂ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி ಕರಗಳನ್ನು செலுத்துவோமா? ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ರುಚಿ ನೋಡಿ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நாம் வாழ்ந்து வருகிற உலகம் மிகவும் மோசமான உலகம். ನಾವು ಬಾಳುವಂತ ಲೋಕ ಮೋಸಕರವಾದಂತ ಲೋಕ. எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೂ ಸಮಸ್ಯೆನೆ.
நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் மோசமான செய்தி தான். ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ಗಳಲ್ಲಿ ಓದುವುದೆಲ್ಲ ಮೋಸಕರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳೇ. இந்த உலகம் நம்மை நரகத்துக்கு நேராய் கொண்டு செல்கிறது. ಈ ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದೆ. ஆக இந்த காலகட்டங்களிலே ಆದ ಕಾರಣ ಕಾಲಗಳಲ್ಲಿ தேவனை உறுதியாய் நாம் பற்றிக் கொள்வோம். ದೇವರನ್ನ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ ನಡೆದ್ರೂ ஒரு ಸರಿ, தீர்மானம் எடுக்கணும். ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க ஒருவரால முடியாது. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸಲು ಆಗೋದಿಲ್ಲ. என் கணவன் என்னை கைவிட்டால், ನನ್ನ ಗಂಡ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, மனைவி என்னை கைவிட்டால், ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನನ್ನು ಕೈ பிள்ளைகள் ಬಿಟ್ಟರು, கைவிட்டாலும், ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನು ಕೈ வேலை ಬಿಟ್ಟರು, இருந்தாலும், ನನ್ನ ಕೆಲಸ ಇದ್ದರು, இல்லாவிட்டாலும், ಅದು ಇಲ್ಲದಿದ್ದರು, வருமானம் இருந்தாலும், ವರಮಾನಗಳಿದ್ದರು, ಇಲ್ಲವಿಟ್ಟಾலும், ಅದು ಇಲ್ಲದಿದ್ದರು, I will always love my God. ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ದೇವರನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவருக்குள் நான் நிலைத்திருப்பேன். ನಾನು ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆತಿರುತ್ತೇನೆ. நான் சாட்சியாய் இருப்பேன். ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை சிநேகித்த நேசித்த மக்களை அவர் அன்று இன்று எப்பொழுதும் கைவிடவில்லை. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದಂತ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಅಂದು ಇಂದು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ. அநேகர் ஒரு சிலர் ஒழுங்குக்கரமாய் ஆலயத்துக்கு வர்றதில்ல. ಅನೇಕರು ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಆಲಯಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. நினைச்சா வர்றீங்க, நினைச்சா வர்றதில்ல. ನೆನೆಸಿದ್ರೆ ಬರ್ತೀರಾ, ನೆನೆಸದಿದ್ರೆ ಬರೋದಿಲ್ಲ. நினைச்சா ஜெபம் பண்றீங்க, இல்லாட்டி பண்றதில்ல. ನೆನೆಸಿದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಇಲ್ಲ. ஏதோ ஒரு சில நேரத்துல பார்த்தா சோத்திரன்றீங்க, அப்புறம் ஆத்திரமா இருக்கிறீங்க. ಕೆಲವು ಸಮಯ ನೋಡುವಾಗ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಮೇಲೆ ಆತ್ರವಾಗಿ ಓಡ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஸ்டேபிள், ஒரே விதமான வாழ்க்கை. ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಒಂದು ನಿರಂತರವಾದಂತ ಜೀವಿತ. ಒಂದೇ ஜனவரியில எப்படி இருக்கிறோமோ அப்படியே டிசம்பர்ல கூட இருக்கணும். ಜನವರಿಯಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದೀರೋ ಹಾಗೆ ಡಿಸೆಂಬರ್ ತನಕ ಇರಬೇಕು. இந்த காலகட்டங்களிலே ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ தேவனை உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொண்டால், ದೇವರನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. எந்த விதத்துல ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ಯಾವ ವಿಧದಲ್ಲೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசிங்க ரோமருக்கு எழுதின புத்தகம் ರೋಮಪುರ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. மேலும் அப்படியே வாசிங்கம்மா 15. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக இந்த நாட்களிலே நாம் பயப்படக்கூடாது. ಆದ ಕಾರಣ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಭಯಪಡಬಾರದು. பயப்படுகிறவன் அவன் பிசாசினால் உண்டானவனாய் இருக்கிறான். ಭಯಪಡುವನು ಅವನು ಸೈತಾನನಿಂದ ಉಂಟಾಗಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுகிற ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்காமல், ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ಭಯಪಡುವಂತ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಕೊಡದೆ அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂದು ಕೂಗುವಂತ ಆತ್ಮವನ್ನ ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದೇನೆ. எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கிறது, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದೆಯೋ, வேதனை இருக்கிறது, ನಮಗೆ ವೇದನೆಗಳು ಇದೆಯೋ, கவலைகள் ನಮಗೆ இருக்கிறது, ಚಿಂತೆಗಳು ಇದೆಯೋ, கண்ணீர் ನಮಗೆ இருக்கிறது, ಕಣ್ಣೀರುಗಳು ಇದೆಯೋ, அப்பாவை பிடித்துக் கொள்ள வேண்டும். ನಾವು ಅಪ್ಪವನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரை பிடித்துக் கொள்ள ನಾವು வேண்டும். ದೇವರನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ದೇವರ ಹಸ್ತ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ಆಗ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯಕನಾಗಿರ್ತಾರೆ. ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎದ್ದು ನಿಲ್ಲಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ಗಲಾತ್ಯ 4:6ನೇ ವಚನ. I will finish my message. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அவர் அனுப்பியிருக்கிறார். ಮಗನ ಆತ್ಮ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்பாவுக்கு இருந்த ஆவிதான் பிள்ளைகளுக்கு இருக்கணும். ಅಪ್ಪಗಿರುವಂತ ಆತ್ಮನೇ ಮಕ್ಕಳಿಗಿರಬೇಕು. அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆக இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? ಆದ ಕಾರಣ ಈ ದಿನಗಳ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇ, தேவனுடைய பிள்ளை, ನಾವು ದೇವರ ಮಗು, நான் ரட்சிக்கப்பட்டவன், ನಾವು நான் ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ನಾನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், ನಾನು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உலக காரியங்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಾನು ಭಯಪಡೆನು. தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது. ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲಿದೆ. தேவன் என்னை நடத்துவார், ದೇವನನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ, எனக்கு உதவி செய்வார், ನನಗೆ ಸಹಾಯ என்னை ಮಾಡ್ತಾರೆ, கைவிட மாட்டார். ಆತ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் ಆರಂಭದಲ್ಲಿ ಉಂಟಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ முடிவு பரிந்து என்னில் நிலைத்திருக்கும். ಅಂತ್ಯದವರೆಗೂ ಅದು ನೆಲೆಯಾಗಿರುತ್ತದೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Shall we all stand please?
வருகிற வாரத்துல நான் சாட்சி சொல்லுவேன். ಬರುವ ವಾರಗಳಲ್ಲಿ ನಾನು ಸಾಕ್ಷಿ நான் ಹೇಳುತ್ತೇನೆ, பாடுவேன், ನಾನು ಹಾಡುತ್ತೇನೆ, நான் ஜெபிப்பேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡ್ತೇನೆ, கொடுப்பேன், ನಾನು ಕೊಡುವವರಾಗಿರ್ತೇನೆ, சாட்சியாய் நிற்பேன். ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. நீங்க வந்த வண்ணமாய் போக கூடாது. ನೀವು ಬಂದ ಹಾಗೆಯೇ ಹೋಗಬಾರದು. நீங்கள் வேறு விதமாய் கடந்து செல்ல ನೀವು வேண்டும். ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗುವವರಾಗಿರಬೇಕು. எவ்ரி சண்டே இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது. ಪ್ರತಿ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ, நாம் ಸಾರಲ್ಪಡುತ್ತದೆ. கேட்கிறது மட்டுமல்ல, ನಾವು ಕೇಳುವವರು ಮಾತ್ರವಾಗಿ அதன்படி நடக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். ಅದರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். ಆತ ನಿನ್ನೆ ಇಂದು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗದವನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் ಆತನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ அவர் ಸಮೀಪமாய் இருக்கிறவர். ಆತನು ಸಮೀಪವಾಗಿದ್ದಾರೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பான். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆமென். ஆவிதானே கொடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. ஹalleluya. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். praise the Lord. சோத்ரம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். Glory, glory. நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் ஆமென். அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். தானானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் செல்லுவோம். ஆமென். ஆனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நாம் வீர ஹalleluya. வெற்றி கொடி பிடித்திடுவோம், ஆமென். நடை நடத்திடுவோம். ஜெபம் பண்ணுங்க. ಪ್ರೈಸ್
Praise the Lord. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆராதனை முற்றுமாய் என் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தினதற்காக அடிமை உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரையா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதுடையவர்களாக அப்பா திருச்சபையில நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே தேவன் நீங்க உருவாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரையா. கேட்ட வேத வசனத்தின்படி சுவாமி நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்க என் தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாக அல்லப்பா சாட்சிகளாய் கர்த்தாவே ஜீவிக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்க உதவி செய்தீரே நன்றி அப்பா. பாட உதவி செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேத வசனங்களை வாசிக்க உதவி செய்தீரே நன்றி அப்பா. தேவ பிள்ளைகளோடு சேர்ந்தப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தீங்களே நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ಆಮೆನ್. தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அல்லேலூயா. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.